நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/4/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 12:30 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:28 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று பிற்பகல் 12:28 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:28 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி செல்லும். கூடுதல் மூலதனத்துடன் இன்று அபிவிருத்தி பணிகளை செய்து முடிப்பீர்கள். உற்பத்தி விற்பனை கண்டிப்பாக செழிக்கும். சுப செய்திகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உத்தியோக நிமித்தமாக இன்று பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும். சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று பெண்களுக்கு மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய வெற்றி அணுக முடியும். கூடுமானவரை இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இன்று பெண்கள் மனக்குறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமை காக்க வேண்டும். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முடிஞ்சளவு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று தொழிலுக்காக கூடுதல் மூலதனம் தேவைப்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. பரணி. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. கூடுதலாக பணியில் இன்று மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. இன்று அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தியதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண தேவை ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமையும். யதார்த்தமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். உற்றார் உறவுகளின் வருகை இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணி தொடர்பான விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும், பயப்பட வேண்டாம். மற்றவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் இன்று நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லும். மனமும் தெளிவடைய கொடுங்க. தொய்வு நிலை மாறி கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். லாபமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. திறமையான பணியாளர்கள் அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். பொறுப்புடன் எதிலும் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக இருக்க கொடுங்க. அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் இன்று ஒழுங்குமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. பெண்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முடிவு கட்டுவீர்கள். பொறுமையும் நிதானத்தையும் கொண்டு அமைதியை ஏற்படுத்திக் கொண்டு காதலில் கொஞ்சம் எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. இன்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் கொடுங்க. மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உற்றார் உறவுகளின் வருகை இருக்க கொடுங்க. தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. ரோகிணி சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இன்று நீங்க திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மிருகசிரிஷம் இன்று செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் பொறுப்புகள் ஏற்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்படுங்கள். தெய்வீக நம்பிக்கை கொடுங்க. இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை ஒரு பக்கம் கூடிவிடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான சூழலும் வெளிப்படக்கூடும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் கொஞ்சம் ஏற்படும். வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. உங்கள் கவனக்குறைவால் மேல அதிகாரியிடம் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் இன்று மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தாருடன் வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. பெண்கள் அந்நிய தேசம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களுக்கு நீங்க பொறுமைதான் வேண்டும். அவசரப்பட வேண்டாம். கோபமான பேச்சுக்களை பேச வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற முடியும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். கொஞ்சம் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் அடைய முடியுங்க. குடும்பத்திற்குடன் குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு ஏதேனும் சந்தோஷம் மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
இன்று உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் நாள் என்று சொல்ல முடியும். சகோதர சகோதரின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். புனர்பூசம் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. உணவு கட்டுப்பாடு வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அறிவுத்திறன் மேலோங்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக அமைந்துவிடக்கூடும். தன லாபமும் எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்பட்டு சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். மனோதிடம் அதிகரிக்கக்கூடும். பெண்கள் முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. காதலில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். இப்போதைக்கு முடிவுகள் ஏதும் வேண்டாம். பதட்டமும் வேண்டாம். நடப்பதை மட்டும் கவனியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். படிப்பில் ஆர்வம் செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று கனவுகள் நனவாக கொடுங்க. சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா வகையிலும் இன்று முன்னேறி செல்வீர்கள். எதிலும் சமாளித்து அளிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. பூசம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுங்க. மனஸ்தாபங்கள் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. எதையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். மனோ தினமும் கூடிவிடுங்க. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையினால் இன்று காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆயில்யம் இன்று உழைப்புக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானத்தை நீங்க செலவு செய்ய வேண்டாம். சேமிக்கக்கூடிய எண்ணங்களில் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் எதுவும் செய்ய வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. தெய்வத்தை மட்டும் கண்டிப்பாக நம்புங்கள். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று மனப்பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டுங்க. தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்வதே நல்லது. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் விரும்பி வந்து இணைய கொடுங்க. நட்பிடம் இன்று அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வரவு இன்று திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. உழைப்பின் அருமை என்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். மன கவலை மட்டும் தயவு செய்து வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்கு எல்லாம் இன்று படிக்கலாக இருக்க கொடுக்க. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதே சிறப்பு. தொலைபேசியில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் எதுவும் செய்துவிட வேண்டாம். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு கண்டிப்பாக நீங்குங்க. உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் கூட நிறைவேற கொடுங்க. காதல மட்டும்தான் நெருக்கடிகள் இருக்கும். என்ன செய்யலாம் என்று புரியாத புதிர் போல் இருக்கும். பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும். இன்று மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க.
எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்குங்க. தொலைபேசி வழியில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வாகன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியிடங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி கூடும், தன்னம்பிக்கை இருக்கும். தொலைபேசியில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பூரம். சில நெருக்கடிகளும் தாண்டி தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குங்க. சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். மனசுக்குள் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. கவனமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிலும் புதுமை ஏற்பட கொடுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதிலும் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் கேட்பதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். சுபகாரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த பயணத்தால் கூட நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பார்ப்பீர்கள். நண்பருடன் அனுசரித்து செல்வீர்கள். கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, கவனம் இருக்கட்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது கூடங்க கொஞ்சம் பொறுமையாக சென்று வர பாருங்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கக்கூடும். எதிலும் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். பொறுமையாக எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். காதலை இப்போதைக்கு விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். படிப்பில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பாடங்களை தெளிவாக கவனியுங்கள். தேர்வுக்காக கொஞ்சம் உழையுங்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண் கூட வெற்றி வாகை சூட முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். புதிய பாதை கண்டிப்பாக புலப்படுங்க. கேட்ட இடத்திகள் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சூழல் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக பொங்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை வாழ்வீர்கள். அஸ்தம். இன்று முன்னேற்றமான வாழ்க்கை இருக்குங்க. நிறைவேறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து காட்ட முடியுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு இருக்கக்கூடும். இன்று பங்குச் சந்தைகளில் கூட லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. சித்திரை. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, கொஞ்சம் கவனமாக வாங்குங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதானித்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சில பணிகளை விரைவாக முடிக்க வேண்டியிருக்கும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் உண்டாக கொடுங்க. முடிஞ்சளவு கோவில் குளங்களுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று கண்டிப்பாக நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று சென்று வருவீர்கள். உடைய கனவுகள் கூட ஓரளவு நனவாக கொடுங்க. இன்று யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது.
கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கனவுகள் நனவாகக்கூடிய சூழல் இருக்குங்க. பயப்பட வேண்டாம். சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்கும். விரைவாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. இன்று யோசித்து செய்யப்படக்கூடிய காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களுடன் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். பெரியவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்களும் செல்ல வேண்டியிருக்கும். லாபத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்க கொடுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். செயல்திறனும் அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ கொடுங்க. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கிவிடக் கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காண வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் அடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பணிகளை வேகமாக முடித்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். நேரத்திற்கு உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்து விடக்கூடும். இன்று உங்களுக்கு யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. சுவாதி. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விடக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சந்தோஷம் மிகுந்த சூழல் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுக சௌகிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. விசாகம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள். நிதானத்தை கடைபிடியுங்கள். எது சரி என்று யோசித்து செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. மற்றொரு விஷயத்தில் முழுமையாக நீங்க தலையீடுகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு ஆலய வழிபாடு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். மன மகிழும் செய்திகள் வரக்கூடும். பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீருங்க. உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் சுலபமாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கக்கூடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து சேர்ந்து விட கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியும். உங்கள் செயல்திறனால் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்ப நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். அது மட்டுமில்லை, வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்துபடியான சூழல் ஏற்பட்டு சரியாகும். சிலருக்கு வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகக்கூடும். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இன்று பெண்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். குழப்பம் மட்டும் துளி கூட அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு கடுமையான பணிசுமை இருக்குங்க. சான்றோர்களின் சந்திப்பும் கிடைக்கக்கூடும். வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடும்.
வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனமும் நிம்மதியாக இருக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனுஷம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சான்றோர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வருமானம் இருமடங்காக இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணவரவு கண்டிப்பாக இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை நடத்துங்கள். கேட்டை சந்தோஷமான தருணங்கள் இருக்குங்க. இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கனவுகள் நனவாக கூடிய சூழம் இருக்கின்றது. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்சளவு இன்று ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு ராசி நேயர்கள் இன்று செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவேற்றுக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. பணம் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். உடைய தகுதி திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சகோதர வழியில் உங்களுக்கு சகாயம் கிடைக்க கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். பணியாளர்களிடம் இன்று கவனமாக நீங்க பழக வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. சக பணியாளர்களின் வேலைகளை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் இதமான சூழல் வெளிப்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை கண்டு நீங்க கழிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. பெண்கள் இன்று வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரிய தாமதத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வராமல் என்ற பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புதியதாக கடன்கள் எதுவும் ஆக வேண்டாம். காதலில் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுய தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. போராட்டம் கனவுகள் நனவாக கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று உங்களுடைய பொருளாதார விருத்தி உண்டாகும். புதிதாக கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். உத்திராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை முற்றிலும் குறைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது நல்லது. மன பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. முக்கியமாக புதிய கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இந்த மனதை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொள்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது ரொம்ப கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் இன்னும் இருக்கின்றது, முடியவில்லை. ஆகையால் யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. அமைதி கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் உருவாக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. முக்கிய செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்பட கொடுங்க. மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். சீரான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் நலம் சீராக கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று யாரையும் நீங்க சந்தேகிக்க வேண்டாம். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கும். வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வாக்குவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் கொஞ்சம் வருத்தம் ஏற்படக்கூடும். பிள்ளையின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க.
காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் விட்டுக் கொடுங்கள். நல்லவைகள் நடக்கும் பொழுது பொறுமையாக இருங்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். சூழ்நிலைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை கல்வியில் மட்டும் கொஞ்சம் அக்கறையுடன் படிக்க பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற பேச்சை அளவுடன் பேசுவது நல்லது. மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடும். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனைவரையும் அக்கறையுடன் இன்று கவனித்துக் கொள்வீர்கள். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். திருவோணம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச வேண்டுங்க. கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொலைபேசியில் கொஞ்சம் கவனமாக உரையாடுங்கள். முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். பிரச்சனைகளை பொறுமையாக கையாள பாருங்கள். கடன் விவகாரங்களை கூட கவனமாக கையாளுங்கள். முன்கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் எழக்கூடுங்க. வீண் வாக்குவாதங்களை தள்ளிட வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். இடமாற்றம் பற்றிய இனிய தகவல் வந்து சேருங்க. உற்றார் உறவுகளின் வழியில் சிறு விரயம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தண்ட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும், பயப்பட வேண்டாம். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொய்வு நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. லாபமும் சீராக வரக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை ஏற்பட கொடுங்க. வேலை வலு குறைந்து விடக்கூடும். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு பெண்ணும் சரியாகுங்க. எச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் அடுத்தவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். காலை நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவு சுறுசுறுப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பெண்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் நெருக்கடிகள் இருக்கும். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி உங்களுக்கு மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கடன் விவகாரங்கள் ஓரளவு சரியாகுங்க. வழக்கு விவகாரங்கள் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சதயம். பொறுமையாக இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். நட்பிடம் கொஞ்சம் அமைதி வெளிப்படுத்த வேண்டும். முன்கோபத்தை தயவு செய்து காட்ட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனுதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. தொய்வு நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பயனற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று கொஞ்சம் தூக்கம் பாதிக்கும். அதனையும் சரி செய்து கொள்ளுங்கள். மேலும் ராசினியர்கள். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். யாருக்கும் தயவு செய்து வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். கொடுத்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாக திறனும் இன்று வெளிப்பட கொடுங்க.
சுறுசுறுப்பும் மீண்டும் மேலோங்கி விட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தை நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்களும் நடைபெற கொடுங்க. உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு சிறு விரயம் கொஞ்சம் உண்டாகுங்க. சுப விரயமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை கூட வெற்றி இருக்குங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தீவிரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகளை இன்று நீங்க நினைவாக்கிக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று, சில விஷயங்கள் கால தாமதமாக இருக்குமே தவிர மற்றபடி தோல்வி அடையாதுங்க. பயப்பட வேண்டாம். பெண்கள் என்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. திருமணம் ஆகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் முன் கோபக்காரர்களாக காணப்படுவீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். காலையில் சுறுசுறுப்பாக இருங்கள். தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தெளிவு வேண்டும். நண்பர்களிடம் இன்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறைத்துக் கொள்ளுங்கள். இன்று தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. தாய் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உத்திரட்டாத்தி. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் தெளிவு வேண்டும். இன்று வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. சகஜமாக பேசி இன்று அனைவரிடமும் பழகுவீர்கள். சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் நன்மையை தேடி செல்ல கொடுங்க. ரேவதி. மன கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. தெளிவாக சிந்திப்பது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. பயனற்ற பயணங்கள் மட்டும் வேண்டாம். தேவையில்லாத நண்பருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள், அது போதும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி என்பது சுலபமாக்கப்பட்டு விடுங்க. முயற்சி மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வகை சூடுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.